பாருங்க, எங்கே சொல்றாரு, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அல்லேலூயா. அவர்களோடு வாசமாயிருப்பேன் என்று சொல்லுகிறார். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். தேவனுடைய ஊழியக்காரர்களே, ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்களே, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஊழியம் இருந்தாலும் சரி, நீங்கள் அவருடைய குமாரராக இருக்கிறீர்கள். அவர் நமக்கு தேவனாக இருக்கிறார், அல்பாவா இருக்கிறார், ஓமேகாவா இருக்கிறார். ஆக ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை நான் கொடுத்தேன். இன்னொரு இடத்துல வாசிக்கும் போது, ஜெயம் கொள்ளுகிறவன் என்னோடு கூட சிங்காசனத்தில் அமருவான் என்று சொல்றான். ஆகவே இந்த காலகட்டங்களில அழிந்து போகும் இந்த உலகத்துக்காக, மோசமான இந்த உலகத்துல காணப்படுகிற காரியங்களுக்காக நாம் ஜெபிப்போம், ஊழியம் செய்வோம். கர்த்தர் நம்மை நடத்துவார். அதாவது அது ஒரு பையுலகத்துல இருந்தோம். நம்ம இன்னைக்கு பொய்யுலகத்துல வாடுறோம். ஆனா மெய்யுலகத்துக்கு நாம் போகிறோம். எழுந்து நிற்போம். Shall we all stand, please? நேரமாக இருக்கிறது. எல்லாரும் கண்கள் மூடி தலையை வணங்கினார். நீ என்னை பின்பற்றி வா என்று கர்த்தர் சொல்கிறார். நீ பயப்படாதே, நீ உண்மையுள்ளவனாயிரு என்று சொல்கிறார். உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று சொல்கிறார். ஜீவ தண்ணீரை கொடுப்பேன் என்று சொல்கிறார். கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய ஊழியக்காரர்களே, எத்தனையோ நாசங்கள், மோசங்கள் நம்மை சுற்றி இருந்தாலும் கர்த்தர் நம்மை நடத்தியிருக்கிறார். நமக்கு உதவி செய்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்தித்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாய் நாம் வாழ்வோம், ஊழியம் செய்வோம், ஆத்தும ஆதாயம் செய்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வோம். இந்த கூட்டத்தின் முடிவுக்காக